அன்பார்ந்த மக்களே, கடந்த மாதம் 30ஆம் தேதி இந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு செய்தி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஆவணங்கள். இந்த ஆவணங்களில் பல பேருடைய பெயர்கள் இருந்தது, பல பேர் பல தவறுகளை செய்திருந்தது இங்கே சுட்டி காட்டப்படுது என்று பலர் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஒரு அருட்பணியாளராக, ஒரு தமிழராக, சாமானிய மக்களுடைய குரலாக நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போவது இதுதான். முதலாக இந்த ஆவணம் வெளிவந்ததை பற்றி ஒரு 3 கருத்துக்கள். முதல்ல சீக்ரெசி, அதாவது இவ்வளவு காலம் மறைவாக இருந்த ஒன்று வெளிப்படுத்தப்படுது. அது இயல்பாகவே ஒரு மனித ஆர்வத்தை தூண்டும், ஹியூமன் கியூரியாசிட்டி அது வளர்க்குது. ஆக இந்த ஆவணங்கள் பற்றி அதிகமாக பேசப்பட காரணம் ரகசியம் இங்கே உடைக்கப்படுகிறது. ரெண்டாவது, இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லான பீப்புள், வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம ஒரு தியரி வச்சிருக்கோம். அந்த தியரியை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய அரசியல் தலைவர்கள், அவர்கள் செய்த தவறுகள் இங்கே காட்டப்படுது. குறிப்பாக பாலியல் வன்முறை, குழந்தைகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வன்முறை தவறாக பயன்படுத்தியது. அப்ப இது ஒரு பெரிய ஸ்கேண்டல், ஒரு பெரிய இடரல். மூன்றாவது, இதோடு சேர்ந்து நிற்கக்கூடிய வன்மம். எந்த அளவுக்கு மனித வன்மம் அப்படின்னா, இவர்கள் எல்லாமே சேர்ந்து மனுக்குலத்துக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்யும். எடுத்துக்காட்டா கோவிட் பெருந்தொற்றா இருக்கலாம், பல்வேறு நோய்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேக்சின் தடுப்பூசிகளா இருக்கலாம், உலக சுகாதார நிறுவனமா இருக்கலாம். இன்னைக்கு நாம எதெல்லாம் நம்ம நம்புறோமோ அது எல்லாத்தையுமே அதை உடைத்து போட்டு விட்டது. அப்ப அது ஒரு டோட்டல் கிராஷ். இதை ஏன் இப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி. ஒருவேளை இவ்வளவு பேர் இருந்தும், அதை முக்கியமான தலைவருடைய பெயரெல்லாம் இருந்தும் அவங்க அதை தடை செய்யலை, அதை முழுமையாக வெளியிட்டிருப்பதுன்னு நமக்கு இன்னும் ஏதோ நடக்க போகுதோ என்ற ஒரு வகையான ஒரு அச்சத்தை நமக்கு தருது. அப்போ முதல்ல ரகசியம் உடைக்கப்படுது, இரண்டாவது ஒரு பெரிய இடரல் உருவாக்கப்படுது, மூன்றாவது நாம கட்டி காத்த நம்பிக்கை எல்லாமே உடைக்கப்படுது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் பற்றி பார்த்தபோது அவர் லைஃப்ல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய ஆஃபீஸ்க்கு டெய்லி போகும்போது வழியில ஒருத்தர் ரோடு போட்டுட்டு இருக்கார், சாலை தார் ரோடு போடக்கூடிய ஒரு வேலை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 6 மணிக்கு வேலை தொடங்கி சாயங்காலம் 9 மணி வரைக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. அது ஏற்கனவே 6 மாதங்கள் இப்படி வேற இடங்கள் நடக்குது. இவருடைய பார்வையில் அந்த நபர் பட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த நபர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளவு வேலை செய்யறார், கடினமாக உழைக்கிறார், ஆனா இவரால் ஒரு வளர்ச்சி அடைய முடியுமா அப்படின்னா வளர்ச்சி அடைய முடியல. அப்பதான் அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது, கடின உழைப்பு இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுவது, அதாவது வேலையை செய்யாம நிறைய பணம் சம்பாதிப்பது எப்படி, அப்படி ஒரு ஐடியா வந்ததுதான் பெரிய பெரிய ஆட்கள், அது அரசியல் தலைவர்களா இருக்கலாம், பல்வேறு வியாபார நிலையில உயர்ந்தவர்களா இருக்கலாம், அவர்களுடைய அந்த வீக் பாயிண்ட் அதை எடுத்து நம்ம அதை டார்கெட்டா வைத்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதான்னு நினைக்கிறார். அதான் இன்னைக்கு ஒரு பெரிய இந்த ஒரு ரகசிய உடைத்தலுக்கு நிற்குது. இந்த நிகழ்வு எனக்கு 10 விஷயங்களை கற்றுத்தருவதை நான் பார்க்கிறேன். ஒன்று, நம்முடைய உலகம் இன்னைக்கு வேகமாக ஒரு ஐடியாலஜி நோக்கி போகுது. அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னா, கரை நல்லது. நம்ம கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக சர்ஃப் எக்ஸல் நிறுவனம் தான் இதை முதலாக அறிமுகப்படுத்தினாங்க தமிழ்ல. கரை நல்லது, அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய உடையலை அழுக்காக்கிட்டு வர்றது கரை நல்லது. என்ன அப்பதான் நம்ம டிட்டர்ஜென்ட் நம்ம வாங்குவோம். ஆனா கரை நல்லதுங்கிறது நமக்கு இப்படி ஒரு ஐடியாலஜியா எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம அன்னை கன்னிமரியாவுடைய அமல உற்பவம், அதாவது 100% அவர் எந்த ஒரு மாசு மருவும் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இந்த தூய்மையை நாம் மேலாக பிடித்திருந்தோம். தூய்மை என்பது கடவுள் தன்மை. ஆனா இன்னைக்கு தூய்மை பற்றிய ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கரை நல்லது, அதாவது அஸ்லாங்கஸ் எனக்கு எது கிடைக்குமோ அது கிடைச்சா ஓகே, நீ எப்படி இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு வகையான சமூகத்துக்கு நம்ம மாறிவிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு அரசியல் தலைவர்களா இருக்கலாம், மத தலைவர்களா இருக்கலாம், அவங்க எவ்வளவு வீக்னஸோட இருந்தாலுமே நம்ம அதை பொருட்படுத்துவதில்லை. ஏன்னா அஸ்லாங்கஸ் we have a leadership that is enough for me, அப்படி ஒரு நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம். இது முதல் என்னுடைய புரிதல். நம்ம உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக கரை நல்லது, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போனா கரை மட்டுமே வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுருவோமோங்கிற ஒரு அச்சமும் எனக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, ஒரு வகையான நம்னஸ், மறத்து போய்விட்டோம். முன்னாலெல்லாம் சின்ன இஷ்யூ வந்தாலே அது ஒரு பெரிய அளவில் அது வெடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன
தவறு ஒருவர் செய்து விட்டார், ஒரு ஆட்சியில் இருக்கிறவரோ அல்லது ஒரு மத தலைமையோ அரசியல் தலைமையில் இருக்கிறவர் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டு அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து ஊடகங்கள்லாம் பேசும். ஆனால் இந்த நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வு. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க பெரிய நபர்கள், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை இது வந்து ஒரு பெரிய கொடுமை. இன்னைக்கு குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், குழந்தைகளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு எலைட் சமூகம் குழந்தைகளுக்கு ஒரு அநீதி நிலைத்திருக்கு. அதை இன்னைக்கு யாருமே பேசலை. அது வந்து ஒரு வகையான நமக்கு எல்லாம் ஜெஃப்ரி எப்ஸ்டைனை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர இதை நிகழ்த்தியவர்கள் பங்கேற்றவர்களை பற்றி நம்ம யாருமே பேசுவதில்லை. ஒரு வகையான நமக்கு உள்ள ஒரு மாரல் நம்னஸ், ஒரு மரத்து போய்விட்டோம், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ரெண்டாவது இது நம்னஸ் நான் பார்க்குற ரெண்டாவது. மூன்றாவது வந்து இது எல்லாமே எலைட் பீப்புள், அதாவது சமூகத்துல மேல்நிலை கிரீமி லேயர். அப்ப இன்னைக்கு இந்த எலைட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க தங்களுக்குள்ளே ஒரு மொராலிட்டியை வைத்துக் கொள்கிறார். அந்த மொராலிட்டி வந்து அது அவர்கள் நினைத்தா என்னனாலும் செய்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு தான் மொராலிட்டிங்கிறது அல்லது அறம் என்பது மற்றவர்களுக்கு, தங்களுக்கு அல்ல என்பது மூன்றாவது. நான்காவது இந்த அறம் சார்ந்த புரிதலை இன்னைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு வாய்மை என்பதை அறம் என்று நினைத்து ஹரிச்சந்திரனை நம்ம வந்து மேலாக நம்ம போட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஹரிச்சந்திரன் ஒரு அரச நிலையில இருந்தாலும் அவர் வாய்மையை போற்றினார். ஆனா இன்னைக்கு மேல் மட்டத்துல ஒருவர் போக போக அவர் ஒவ்வொரு பொழுதும் மொராலிட்டியோட தான் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா நம்முடைய தமிழகத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய அரசியல் தலைவர்களை போய் நம்முடைய மத தலைவர்கள், நம்முடைய ஆயர்களோ பேராயர்களோ போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது அது வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்துது. என்ன நெருடல் அப்படின்னா, இந்த அரசியல் தலைவர்கள் தங்களிலேயே கரைபட்டு கொண்டவர்கள். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு சாராயம் விற்றுதான் ஒரு அரசு நடத்துகிறது, அது இயல்பாக எல்லாருக்குமே தெரியும். அப்ப அது ஒரு தலைமை மத தலைவர் போய் அவங்களோட கூடி நிற்கும் போது நமக்குள்ளே ஒரு கேள்வி வருது. அப்படின்னா அந்த மத தலைவர் வந்து அரசியல் தலைவர் செய்யறதோடு எல்லாத்தையுமே சமரசம் செய்து கொள்கிறாரா? அப்ப மத தலைவர்கள் நம்ம கேட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய பணிக்காக சில விஷயங்களை சமரசம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப இன்னைக்கு மொராலிட்டிங்கிறது சமரசம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்றாக மாறிவிட்டது. இது என்னுடைய நான்காவது புரிதல். ஐந்தாவதா நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ரெலட்டிவிசம், சார்பியல், நம்ம நியூட்டன் இருந்த வரைக்கும் அப்சல்யூட்டிசம், எல்லாமே அப்சல்யூட். அவரை பொறுத்தவரை தண்ணீர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா H2O, எங்க போனாலும் அது H2O தான். ஆனா இன்னைக்கு சார்பியல் கொள்கை, ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் இந்த உலகம் ஒரு சார்பியல். எடுத்துக்காட்டு ஐன்ஸ்டீன்கிட்ட கேட்குறாங்க, இந்த ரிலேட்டிவிட்டி சார்பியலை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, 3 முடி, அந்த முடி என் தலையில இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்றோம். அதே 3 முடி நான் சாப்பிட்ற தட்டுல இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகம்னு சொல்றோம். அப்ப முடி இனமும் 3 தான், ஆனா இருக்கிற இடத்தை பொறுத்து அதோடைய மதிப்பு கூடுகிறது அல்லது குறைகிறது, தாழ்வானதாக மாறுகிறது அல்லது உயர்வானதாக மாறுகிறது. இன்னைக்குள்ள ஒரு சொசைட்டி வந்து ரெலட்டிவைஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ரெலட்டிவ். எனக்கு இது ஓகேனா இது ஓகே. அப்சல்யூட்டா இன்னைக்கு வந்து அறம், மொராலிட்டிங்கிறது குறிப்பா எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சார்பியலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். எல்லாமே ரெலட்டிவ் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டோம். இன்னைக்கு பிரைவசியே கிடையாது. இப்ப இந்த பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் போயிருக்காங்க அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வில்லா, அந்த வில்லா ஒரு ஐலண்ட் அங்க. அப்ப அங்க எல்லா இடத்துலையுமே இவர்களுடைய நடை உடை, குறிப்பாக அங்க இருந்த கழிவறைகள்ல கூட கேமராக்கள் வைத்திருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அசால்ட் ஆன் பிரைவசி, ஒரு தனி நபருடைய ஒரு கழிவறையை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்குள்ள ஒரு வன்மம். இப்ப இன்னைக்கு இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் ரோட்ல வெளியில கேமரா, நம்ம போனுடைய GPS எல்லாமே யாரோ கண்காணித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தை பொறுத்தளவுல ஒரு கீ ஹோல், நம்ம ஒரு சாவி தொலைக்குள்ள நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஒரு டோட்டல் நூடிட்டி, இந்த உலகத்தின் முன்பாக நம்ம எல்லாருமே நிர்வாணமாக இருக்கிறோம். நமக்கென்று எந்த பிரைவசியுமே இந்த உலகத்துல கிடையாது. இந்த உலகத்துல பிரைவசி இல்லாம நம்ம நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, நெவர் ஐடலைஸ் எனிவன்.
நம்ம புத்தகங்களில் பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டா பில்கேட்ஸை பற்றி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஃபைலில் ரொம்ப இருக்கு. குறிப்பாக அவர் வேக்சினை உருவாக்குவதற்காக, அதாவது தடுப்பூசியை உருவாக்குவதற்காக நோயை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ அவரை நம்ம ஒரு பெரிய ஃபிலாந்த்ரபிஸ்ட்னு சொல்கிறோம். ஒரு பெரிய சாஃப்ட்வேரை ஒரு விண்டோஸ் வழியாக இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய புரட்சி கொடுத்தவர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய இந்த மறுபக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருத்தத்திற்குரியதாக இருக்குது. அவரை பார்த்தா ஒரு பிட்டி வருது. ஆனால் இப்போ நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீ நல்லா படித்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், எலான் மஸ்க் மாதிரி ஆகணும், அல்லது ஒரு அரசியல் தலைவர் போல ஆகணும்னு நினைக்கிறோம். இல்லை, நெவர் எவர் ஐடலைஸ் எனிவன். யாருமே இந்த உலகத்தில் இவர் தான் பெரியவர், இவரை போல நம்ம இருக்கணும்னு கட்டாயமே கிடையாது. ஏன்னா நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் பிறந்தது எல்லாமே தனிச்சிறப்போட பிறந்திருக்கும். இப்போ நான் எங்கள் வீட்டில் 2 பேர், நானும் என் தங்கச்சினாலும் 2 பேருமே ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் சேர்ந்து பிறந்தாலுமே நான் வேற, தங்கச்சி வேற. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஆக இன்னைக்கு யாரை போல இரு என்று நம்ம யாரையுமே ஐடலைஸ் பண்ண வேண்டாம். குறிப்பாக சின்ன குழந்தைகளுக்கு தயவு செய்து நீங்க ஒருபோதும் யாரையும் ஐடலைஸ் பண்ணி ஒரு ஹீரோவா நீங்க காட்டவே காட்டாதீங்க. அப்படி உங்களுக்கு ஹீரோவா காட்டணும்னா அந்த குழந்தையோட அப்பாவை காட்டுங்க, அந்த குழந்தையோட அம்மாவை காட்டுங்க. இந்த 2 பேரை தவிர ஒரு குழந்தைக்கு வேற எந்த ஹீரோவும் இந்த உலகத்துல கிடையாது. அடுத்ததாக நம்ம எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு வன்மம். ஃப்ராய்ட் சொல்வார், சிக்மண்ட் ஃப்ராய்ட், நம்மகிட்ட இந்த 2 உணர்வுகள் மேலோங்கி இருக்கு. வன்மம், 2வது பாலுணர்வு. இந்த 2ஐயும் தான் இந்த மனிதர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 எல்லாருக்குமே இருக்கு. அது ஒரு சாதாரண நபராக இருக்கலாம், ஒரு பெரிய அரசியல் மத வியாபார தலைவராக இருக்கலாம். இந்த 2 யார் ஒருத்தர் வெற்றி கொள்கிறாரோ அவர் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இந்த 2ல தான் இவங்க எல்லாருமே சமரசம் செய்திருக்கிறாங்க. பாலுணர்வு, வன்மம். உதாரணத்துக்கு ஒரு நோயை கண்டுபிடிக்கிறாங்க, அதை தன்னுடைய சொந்த மனுக்குலத்து மேலே ஏவுறாங்க அப்படின்னா அந்த உள்ளத்துல எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கும். அந்த வன்மம். இன்னொரு பக்கம் பாலுணர்வு, குறிப்பாக குழந்தைகள் மேல் தொடுக்கப்படக்கூடிய பாலியல் வன்முறைக்கான ஒரு பாலுணர்வு. இந்த 2 நாம வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அடுத்ததாக எந்த ஒரு பிராண்ட் பின்னாலே நம்ம போக வேண்டாம். உதாரணத்திற்கு லிஸ்டரின் ஒரு பெரிய பிராண்டுன்னு சொல்லி நம்ம வாயை கொப்பளிக்கிறோம். ஆனால் அதை பற்றி ரீசெண்டாக ஒரு பதிவில் நம்ம பார்க்குறோம், அது ஆக்சுவலாக ஃப்ளோர் டைலிங் கிளீன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்போ துர்நாட்டம்ங்கிறத அவங்களே ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வியாதிக்கான மருந்து அவங்களே விற்கிறாங்க. நான் அறியாமலே நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். அதை நாம நிறுத்தணும். கடைசியாக ஐடியாலஜிஸ், கருத்துருக்கள். இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் நம்மை அறியாமலே ஒரு வகையான ஒரு கருத்தியலை நுழைக்கிறாங்க. என்ன கருத்தியல் அப்படின்னா, 3ஆம் பாலினம், ஆண் பெண் 3ஆம் பாலினம். அதாவது ஒரு ஆணை பெண் போல காட்டுவது, பெண்ணை ஆண் போல காட்டுவது. இது பாலின சமத்துவம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனால் நம்ம குழந்தைகள் இதை தெரியாமலே உள்வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. இந்த சமூகம் தெரியாமலே உள்வாங்கி கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த பணக்காரங்க, அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், கார்ப்பரேட் முதலாளிகளுடைய பெரிய பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட தண்ணீரில் வெந்து கொண்டிருக்கின்ற தவளைகள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தவளை இறந்து போகுது, அடுத்த தவளை இறந்து போகுது, ஒரு நாள் நாமும் இறந்து போவோம். அன்பான மக்களே, இந்த நிகழ்வு வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 10 பாடங்கள். 1, கரை நல்லது அப்படிங்கிற ஒரு மனநிலையை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். 2வது, நம்மை அறியாமலே நம்முடைய மனச்சான்று மறந்து போய்விட்டே வருகிறது. 3வது, எலைட் சமூகம், அவர்களுக்கென்று ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவர்கள் ஒரு பெரிய மெழுகுதிரிகள் போல ஒளிர்றாங்க. ஆனால் அந்த மெழுகுதிரிக்கு கீழே இருக்கிற ஒரு இருட்டு நம்ம கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்னைக்கு மொராலிட்டிங்கிறது ரெலட்டிவைஸ்ட். ஒவ்வொருவரும் தான் விரும்பியதை தனக்கு சார்பாக செய்து கொள்கிறார். 5வது, இந்த உலகத்துல பிரைவசிங்கிறது எதுவுமே கிடையாது. 6வது, we have our worries to take care. நம்முடைய கவலைகளை பார்த்துக்கொள்ளவே நமக்கு நேரம் இல்லை. ஆக நம்ம எல்லாருமே ஒரு வகையான தன்னலத்திற்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். 7வது, நெவர் எவர் ஐடலைஸ் எனிவன். இதான் ரொம்ப முக்கியமானது. யாரையும் இதுதான் ஐடியல், இவரை போல இருக்கணும் நீங்க யாரையுமே பற்றி சொல்ல வேண்டாம். 8வது, நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மம், பாலுணர்வு, இதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். 9வது, நாம இந்த உலகத்தை பொறுத்தவரை
பணக்காரர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளருடைய கையில் இருக்கக்கூடிய தவளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வென்று கொண்டிருக்கிறோம். கடைசியாக நம்ம மேலே திணிக்கப்படக்கூடிய கருத்துக்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். எதை உள்வாங்கினாலும், இந்த வீடியோவை நீங்கள் உள்வாங்கினாலும் ரொம்ப கவனமாக உள்வாங்குங்க. நன்றி. இந்த காணொளியை கண்டதற்கு நன்றி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவு செய்யலாம். நன்றி.